உளுந்தூர்பேட்டை அருகே அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ் பாபு. ரமேஷ் பாபு, கூடுதல் விவரம். வணக்கம். விழுப்புரத்திலிருந்து மினி டெம்போ ஒன்று உளுந்தூர்பேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த மினி டெம்போ உளுந்தூர்பேட்டை அடுத்த மடப்பட்டு மேம்பாலம் அருகில் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஆடு ஒன்று ரோட்டின் குறுக்கே சென்றதால் அந்த ஆட்டின் மீது மோதாமல் இருக்க மினி டெம்போ டிரைவர் திருப்பிய போது அங்கிருந்த தடுப்பு கட்டையில் மோதி விபத்து ஏற்பட்டது. அதே நேரத்தில் ஹைதராபாத்திலிருந்து திருச்சி நோக்கி வந்த கண்டெய்னர் லாரி மினி டெம்போ மீது மோதி விபத்து ஏற்பட்டு நின்றது. அதே நேரத்தில் காஞ்சிபுரத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக் கொண்டு சென்ற அரசு பேருந்து ஒன்று திருச்சி நோக்கி செல்லும் போது பின்னால் அந்த கண்டெய்னர் லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டது. மினி டெம்போ, கண்டெய்னர் லாரி, அரசு பேருந்து என அடுத்தடுத்து மோதிக்கொண்டு விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த விபத்தில் பேருந்தில் சென்ற 10 பயணிகள் காயமடைந்து உளுந்தூர்பேட்டை மற்றும் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த அடுத்தடுத்து மோதிக்கொண்ட வாகன விபத்துகளினால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடன் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற திருநாவலூர் காவல் நிலைய போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வாகனங்கள் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பினை ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் பாபு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.